ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். இந்த டைமில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். நாங்களும் 2 நாள் 3 நாளாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி தான் ஏதோ விடிவு காலம் பிறந்திருக்கு. அதனால் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்களும் 2 நாளாக ட்ரை பண்ணோம். என்னென்னா கிளம்பணும், அப்படி மழை வந்துருச்சு. சரி தம்பி ஃபஸ்ட்டு அந்த டைம்லலாம் போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஈவினிங் நைட் டைமில் போனால் தான் நல்லா இருக்குமா. ஸோ அதனால் நாங்களும் ட்ரை பண்ணி முடியவே இல்லை. ஹஸ்பண்ட்டை கூட கேட்டேன், லீவ் போட்டு வாங்க கூட்டிகிட்டு போங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குலாம் கெஞ்சினேன். இல்லை அப்புறம் அவங்களுக்கு லீவே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அப்புறம் நான் ஈவினிங் டைமில் தான் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். நீ கூட்டிகிட்டு போகலை, விடு, நான் நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு ஃபோனை வச்சுட்டேன். திடீர்னு என்னன்னு தெரில, அண்ணி வந்து கிளம்புங்க வீரபாண்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு 7:45 இருக்கும். எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படி சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். எனக்கு ஒரு ஹாப்பி தான், தம்பி வேறு தூங்கிட்டு இருந்தான் அந்த சைடு கேப்பில். நான் போய் போய் கிளம்பிட்டு அப்புறம் கடன்னு கிளம்பியாச்சு. ஆனால் நாங்கள் போய் நின்ன நேரத்தில் ஆட்டோவே வரலைங்க. இதில் அவங்க தம்பிங்க வேறு ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க, எங்கே இருக்கீங்க. அப்போ தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்புறோம், நாங்கள் தேனியில் இருக்கோன்னு சொல்லிட்டோம். இப்படிலாம் ஒரு பிட்டை போட்டு, ஏன்னா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க, அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் தேவையில்லாமல் கத்திட்டு இருப்பாங்க, அவங்க எனர்ஜியும் போய் நம்மளும் டென்ஷன் ஆகி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 9 மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம். போய் பார்த்தா தாங்க தெரியுது பயங்கர கூட்டம். ஆனால் நாளைக்கெல்லாம் இந்த இடம் பார்த்தா ரொம்ப விரிச்சோடின்னு போயிடும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு, பயங்கரமாக இருந்துச்சு. திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா. திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா. ஹரிச்சந்திரன் போல இவ போய் பேச மாட்டா. கண்ணகிய போல இவ கோவப்பட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு, என்ன நீ இன்னொரு விஷயம் கேளு. நான் விட்டதெல்லாம் ரீல வர மாட்டேன்னு சொன்னவளே, வந்து போறிய சின்னவளே வர மாட்டேன். ஆட்டோமீட்டர் போல இவ சூடு காட்ட மாட்டா. லண்டன் டாக்டர் போல இவ பீட்டர் விட மாட்டா. டென்ட் கொட்டா போல இவ பிலிம் காட்ட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு, சொல்லுடா சொல்லு, நீ இன்னொரு விஷயம் கேளு. நான் விட்டதெல்லாம் ரீல சிரிக்க மாட்டேன்னு சொன்னவளே, சிரிச்சு போறிய சின்னவளே. சிரிக்க மாட்டேன்னு சொன்னவளே, சிரிச்சு போறிய சின்னவளே. புஷ்பத்தூர் பொண்ணு என்ன கொண்டு வரா? காதல வைக்க பூவு, கோயில வைக்க பழம். என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா. ஞான பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருச்சம்பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மாதுளம் பழம், பலா பழம். இதுக்கப்புறம் தான் பெரிய ஹைலைட்டே இருக்குது. சின்னதில் தான் ஏற சொன்னாங்க ட்ராகனில். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பெரிய இவங்க மாதிரி பெரிய ட்ராகனில் ஏறி கதர்னு கரெக்டோம். பாருங்கள் நீங்களே. உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. ஐயா காப்பாத்துங்க கீழே வர்ற புடிய விட்டுறாத. நாளைக்கு நான் புடிச்சிருக்கேன், நீ தான் புடிச்சிருக்கிற, என்னை விட்டுறா. கதமையில நான் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருக்கணும்டா. விட்டுக்கடா. வச்ச ராசா நான் மீச வச்ச ரோசா, சந்தோஷமா வந்து நீ ஆடி பாடு லேசா. 5 பேரு நாங்க, அதில் ஒருத்த மட்டும் எங்க கூட ஆட வாங்க. அழகில்லா காட்டி போங்க. பேச மாட்டேன்னு சொன்னவளே, பேசி போறிய சின்னவளே. கண்ணு இவ வலையில் விழ மாட்டா. மான போல காலு இவ மறந்து ஓட மாட்டா. மயில போல அழகு இவ இறங்கு போட மாட்டா.
இன்னொரு விஷயம் கேளு, இதுவும் ரீல் தானடா. இது ரீல் இல்ல ரியல். கொஞ்சம் மாட்டேன்னு சொன்னவளே, கொஞ்சம் கொஞ்சம் போறிய சின்னவளே, அடியே கொஞ்சம் மாட்டேன்னு சொன்னவளே, கொஞ்சம் கொஞ்சம் போறிய சின்னவளே. திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா, அரிச்சந்திரம் போல இவ போய் பேச மாட்டா, கண்ணகிய போல இவ கோவப்பட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு, என்ன என்ன என்ன? நீ இன்னொரு விஷயம் கேளு, நான் விட்டதெல்லாம் ரீல். வர மாட்டேன்னு சொன்னவளே, வந்து வந்து போறிய சின்னவளே, வர மாட்டேன்னு சொன்னவளே, வந்து வந்து போறிய சின்னவளே. ஆட்டோமீட்டர் போல இவ சூடு காட்ட மாட்டா, கிளின்டன் டாக்டர் போல இவ பீட்டர் விட மாட்டா, டென்ட் கொட்டா போல இவ பிலிம் காட்ட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு, சொல்லுடா சொல்லு. நீ இன்னொரு விஷயம் கேளு, நான் விட்டதெல்லாம் ரீல். ஒரு வழியாக வீரபாண்டியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. இந்த 8 நாளும் தேனியே ஒரு மாதிரி ஜெகஜோதியாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. சரி நெக்ஸ்ட் இயர் தான் இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. சரி ஒரு 11:30க்கெலாம் கிளம்பிட்டோம். அப்புறம் தேனியில் 30 விலாஸ்க்கு தான் போனோம் சாப்பிட்றதுக்கு. ஹஸ்பண்ட் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கேயே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கோவிலில் லேட் பண்ணுறதை விட ஹோட்டலில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 12:30 ஆகிடுச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பும் போதேவும். ஏன்னா பயங்கர கூட்டம். வீரபாண்டி திருநாளாலே ஹோட்டல் ஃபுல்லாகவே அப்படி தான் கூட்டமாக இருக்கும். பயங்கர 1 மணிக்கெலாம் 1:30க்கெலாம் சரியான கூட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அன்றைக்கி தான் கண்ணால் பார்த்தேன். அப்புறம் தம்பியும் தூங்கவே இல்லை 1 மணி வரைக்கும். அவனுக்கு எங்களுக்கு கூட தூக்குறது, அவனுக்கு தூக்கலாம். அப்புறம் திருப்பூர் வண்டி ஏறி இப்போ அன்னச்சலுக்கு போயிட்டோம். அங்கேருந்து நடந்து தான் போனோம். ரொம்ப பயமாக இருந்துச்சு. அண்ணி எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க, நாங்கள் பின்னாடி நடந்து வந்தோம். இடையில வண்டி எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அப்புறம் அவங்களும் வண்டி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் வீட்டில் விட்டுட்டாங்க. வந்தோடனே ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அப்புறம் ஹஸ்பண்டே ஒரு மாதிரி இருக்கு, அதனால் காஃபி போட சொன்னாங்க. சரி அப்படி சொல்லிட்டு கரெக்டாக 1:15 ஆகிடுச்சு. 1:30 ஆச்சு. நாங்கள் வீட்டில் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தூங்குறதுக்கே 1:45 ஆகிடுச்சு. சரி அப்படி சொல்லி தம்பியும் அன்ன வரைக்கும் விளாண்டுட்டே இருந்தான். அதுதான் ஹைலைட்டு. நாங்கள் எங்களுக்கு கூட தூக்கம் வருது, அவனுக்கு தூக்கமே வரல. நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் பிற வீரவாண்டிக்கு போய் இந்த பலூன் மட்டும்தான் வாங்கினோம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.